தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேர் ராகவா லாரன்ஸ் மன்னிப்பு கேட்கணும், அவர் தமிழ்நாட்டு மக்களை நாயின்னு சொல்லிட்டாரு, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. ராகவா லாரன்ஸ் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே. நாய்க்கு பிஸ்கட் போட்டா நாய் வாழாட்டும், சில நாய் நான்வெஜ்லாம் சாப்பிடுமா, கொஞ்சம் பிரியாணி எடுத்து போடு, எந்தெந்த நாய்க்கு என்னென்ன தேவையோ தூக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்க, நாய் கத்தாம பேசாம இருந்திருந்தானே சொல்லியிருக்காரு. இதுல தப்பு, இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு மேல சொன்னாலுமே கூட தகுந்தான். ஏன் தெரியுமா? தமிழனை என்னதான் நீ கழுவி ஊத்தி, சாணியை கரைச்சு ஊத்தி, மலத்தை கலந்து ஊத்தி, செருப்பு விளக்கமாக வச்சு உச்சந்தலையிலே அடிச்சேனா கூட அவனுக்கு அறிவு வரப்போறது இல்லை தானே. அப்புறம் அது நாய் தானே. அப்புறம் நாயின்னு சொல்லாம என்ன செய்யறது? இதுக்கு எதுக்குப்பா போய் ராகவா லாரன்ஸ் போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? மன்னிப்பு நீங்க தான் ராகவா லாரன்ஸ் கேட்கணும். உங்ககிட்ட பிஸ்கட் வாங்கி தின்னுட்டு போயிருக்கலாம், உங்ககிட்ட போய் பிரியாணி போய் எதிர்பார்த்தோம் பாரு நாங்க அப்படின்னு நம்ம தான் ராகவா லாரன்ஸ் போய் மன்னிப்பு கேட்கணுமே தவிர, அவர் என்னத்துக்கு போய் அவர் மன்னிப்பு கேட்கணும்? தப்பாவே சொல்லல, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. தப்பு செஞ்சிருந்தா தானே மன்னிப்பு கேட்கணும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குல்ல, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். புரியுதா? அப்படித்தானே நம்மளும் அப்படித்தானே இருக்கோம், அப்படித்தானே இருந்திருக்கிறோம். அது ஓட்டு போடும்போது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் அப்படித்தானே இருந்திருக்கிறோம். என்னைக்காவது உனக்கு உணர்வு வருதா? எல்லாரும் சொல்றான், பார்த்திபன் சொல்றாரு, ஆமா நான் தெலுங்க, எல்லாரும் சொல்றாங்க, நடிகர்கள் சொல்றாங்க. இப்ப ஐயா இதே ராகவா லாரன்ஸ் கூட ஆமா நான் தெலுங்கர் தான், ஏன் தெலுங்கர் நாங்க ஆளக்கூடாதா, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வரக்கூடாதான்னு கேட்டதுக்கு அப்புறமும், நாயின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களுக்கெல்லாம் சொரண வரலன்னா சொன்னதுல என்ன தப்பு? எதுக்காக ராகவா லாரன்ஸ் மன்னிப்பு கேட்கணும்? இன்னொன்னு சொல்லுவாங்க, நாய் நன்றி உள்ளதுன்னா. உண்மைதானே? உன்னை என்ன பண்ணாலும் போட்ட பிஸ்கட்டுக்கும் பிரியாணிக்கு நீ நன்றியா இருக்கியா இல்லையா? இருக்கியா இல்லையா? என்னைக்காவது உனக்கு இனமான இன உணர்வு, சூடு, சொரண வந்திருக்கா? வரல. அப்ப நாய் நன்றி உள்ளதையா? பிஸ்கட்டுக்கும் பிரியாணிக்கும் மதிப்புமிக்க வாக்குகளை போய் குத்தும். இப்ப வேணா பாரு, திருச்சி கிழக்கில் இவர் நின்னாருன்னா, ஐயா யாரு இந்த ராகவா லாரன்ஸ் நின்னாருன்னா போடும் பாரு, யாரு இந்த நாயெல்லாம் போடும் பாரு. நாய் பூரா போய் போட்டு தன் நன்றியை காட்டும். ஏன் அவர் பிஸ்கட் போடுவாரு, எலும்பு போடுவாரு, பிரியாணி போடுவாரு, என்ன பிடிக்குதோ அதை நாய்க்கு போடணுங்கிறாரு. பீஸா பர்கர் கேட்டுச்சுன்னா கூட போடுவாரு. அவருக்கு போட்டுட்டு அவருக்கு தேவையானது எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். வார்த்தையை நல்லா கவனி. ரோட்ல இருக்கிற தெருநாயெல்லாம், அப்ப கூட தெருவில் இருக்கிற தெருநாயின்னு சொல்லல, ரோட்ல இருக்கிற தெருநாயெல்லாம். ஐயோ தெருவில் இருக்கிற தெருநாய் தானையா, வீட்டுல இருக்கிறது வீட்டு நாய் தானையா, அதனையா ரோட்ல இருக்கிற தெருநாய்னா? இப்ப நாயிலுமே நீ ஒரு கேடுகட்ட நாய், தெருநாய். இதை இப்படி விட்டேன்னு வச்சுக்க, அடுத்த உடைய சொறி நாயின்னு சொல்லுவான். என்ன சொல்றாருன்னா, புது ஆள் வந்திருக்காங்கன்னா அப்படிதான் குலைக்குமா. யாரு புது ஆளு? அது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அந்த புது ஆள் வந்தோடனையும் புது ஆளை பார்த்தோடனே குலைக்குமா. அப்ப சில நாய்க்கு பிஸ்கட் போட்டா செட்டில் ஆயிரும், சில நாய் நான்வெஜ் அப்ப பிரியாணி போட்டா செட்டில் ஆயிரும். அதுக்கு முன்னால ஒரு ஊமை சொல்றாரு, வாடகை வீட்டுக்கு போறப்ப அப்படி வாடகை வீட்டுக்கு போன உடனே பார்த்தா அது ஒரு குழாய் உடஞ்சிருக்குமா, அப்புறம் ஒரு இடத்துல உடஞ்சிருக்குமா, பெயிண்ட் அடிக்காம இருக்குமா, அதெல்லாம் தெரியாம அதுக்கப்புறம் நமக்கு சரி பண்றோம் இல்லையா? அது மாதிரியா இந்த ஆட்சி வந்துருச்சான். வந்த உடனே அதையெல்லாம் சரி பண்றதுக்கான வேலை தான் நடக்குதான். நான் கேட்கிறேன், வாடகை வீட்டுக்கு போகும்போது வாடகை வீட்டை முன்னாலே பார்ப்பியா பார்க்க மாட்டியா? வாடகை வீடை பார்த்துட்டு தானே அப்புறம் அட்வான்ஸ் கொடுப்ப, அப்புறமா தானே நீ குடி போவ. நேர குடி போயிருவியா? வாடகைக்கு விடப்படும் போட்டா கதவையே திறந்து உள்ள எந்த குழாய் உடஞ்சிருக்கு, எந்த பெயிண்ட் போயிருக்கு, என்ன மராமத்து வேலை இருக்குன்னு பார்க்காம வாடகைக்கு வீடு விடப்படும் போட்டா நேர குடி போயிட்டு தான் அப்பதான் பேசுவியா? அப்ப வர்றதுக்கு முன்னாலே இதெல்லாம் தெரியலையா? அது என்ன சொல்றாரு, கால அவகாசம் கொடுக்கணும். சரி கால அவகாசம் கொடுக்கணும், சரி நியாயமானதை கொடுத்துருவோம். அப்ப இந்த ஆட்சி நல்லா இருக்கான்னு கேட்டாலும் அதுக்கு கால அவகாசம் இருக்கு. 3 மாசம் ஆகட்டும், 6 மாசம் ஆகட்டும், நான் சொல்றேன் இந்த ஆட்சி நல்லா ஆட்சியா இல்லையான்னு சொல்லி இருந்தா நீ முந்தன சொன்ன வார்த்தைக்கும் பிந்தன சொன்ன வார்த்தைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு. நல்லா இருக்குதான்னு கேட்ட போது சிறப்பு ஆட்சி நடக்குது, அதுக்கு மட்டும் போதிய காலம் முடிஞ்சிருச்சா?
ரெண்டுக்குமே காலம் அவகாசம் வேணும் கேட்டிருந்தா உன் கூற்று சரியானது. இப்ப ஒட்டு மொத்தமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பருத்தி வீரன் படத்துல இந்த செவ்வாழையும் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. பருத்தி வீரனும் அதுல சொல்லுவாரு, டே சொன்னா கேட்கிறியாடா, சொன்ன பேச்ச கேள்றா, கேட்கலன்னா பாடுறா, கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து நமக்கு அறிவுரை சொல்லுதுரா அப்படின்னு சொல்லுவாப்புல செவ்வாழை. அது மாதிரி இருக்குங்க. ஒழுங்காருங்கடா இன உணர்வோட சொன்னா கேட்கிறீங்களாடா, போற வார கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து இன்னைக்கு அறிவுரை சொல்லுவார். இந்த மகேந்திரன் ஒரு பொடி குஞ்சு. ஏண்டா சினிமாவில் நடிச்சுட்டாலே நீங்க அறிவாளி ஆயிருவீங்களா? நீங்க எல்லாம் ஞானி ஆயிருவீங்கன்னா, நீங்க எல்லாம் யோக்கியம் ஆயிருவீங்க. சினிமாவில் உங்களை யோக்கியா காமிச்சா நீங்க யோக்கியனா? அந்த மகேந்திரங்கிறேன் அவன் சொல்றான், என்ன கரண்ட் இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சுல, கரண்ட் அப்ப என்ஜாய் பண்ணீங்கல்ல, இப்ப கரண்ட் இல்லாதப்ப அதையும் அனுபவிக்கணும்ல. கரண்ட் இல்லைன்னா இப்ப என்ன, சோலார்லாம் வந்திருக்கல, போட்டுக்க வேண்டியதானே? பேச்ச பாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருது, எதனால வருது, எந்த ரோல் மாடல்ல இருந்து வருது, ஏன் கேட்கிறீங்கன்னு கேட்கிறேன். கரண்ட் இல்லைன்னு ஏன் கரண்ட் கேட்கிறீங்க? நான்லாம் வீட்டில் சோலார் தான் போட்டிருக்கேன், வேணா என் வீட்டில இருந்து கரண்ட் எடுத்துட்டு போயிருக்கேன். எவ்வளவு ஒரு லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. இன்னைக்கு அவனை கொண்டு போய் நிப்பாட்டுங்களேன் எங்கேயாவது, அவனுக்கும் போட்டுருவாங்க. இப்ப ரஜினி சொல்லியிருக்காரு, என் பேரை பயன்படுத்தாதீங்க, என் படத்தை பயன்படுத்தாதீங்கன்னு. மறுபடியும் ராகவா லாரன்ஸ் ரஜினியோட பெயரை பயன்படுத்துறாரு. எனக்கு அவர் ஆசீர்வாதத்தினாலதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பதிவிடுறாரு. அப்ப போய் ரஜினி உள்ள எடுத்து விடுறாரு. இதுக்கு ரஜினி என்ன செய்ய போறாரு? அது அவருக்குமான பிரச்சனை. இந்த நாயை பத்தி பேசுன இந்த நாயே அவங்க தாய்கிட்ட போய் கேட்குமா இந்த விவகாரத்தை? இந்த மாதிரி நான் சில நாய்களுக்கு பிஸ்கட்டும் சில நாய்களுக்கு பிரியாணியும் போடணும்னு சொன்னேன். இந்த நாயை பத்தி பேசுனத தாய்கிட்ட போய் கேட்குமா? அந்த தாய் சொல்லுமா நீ பேசுனது சரிதான்னு? நல்ல வேலை நாயினா பேயின்னு சொல்லாம அந்த விதத்துல நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். அப்படி ஒரு பெருமை பீத்தலோட நம்ம தெரிஞ்சிருவோம், அப்படியே தெரியும். நிறைய பேர் கருத்து போட்டாங்களாம், ஏப்பா ஐயோ நீ உடனே வாப்பா, ஏப்பா இவ்வளவு தாமதம், சின்ன பிள்ளைங்க போடுறதா, முதியவர்கள் போடுறாங்களா, இளைஞர்கள் போட்டிருக்காங்களா வர சொல்லி. ஏப்பா கமெண்ட்ஸ்ல என்ன வயசோட போட்டாங்களா? வயசோட போட்டாங்களா? நான் சின்ன பிள்ளை, இந்த கருத்து ஒரு கருத்தை போட்டு கீழே நான் இளைஞர், நீ கண்டிப்பா வாப்பா அரசியலுக்கு அப்படின்னு போட்டு கீழே வந்து நான் வயதானவன் அப்படின்னு போட்டாங்களா? கமெண்ட்ஸ்ல என்னையா போடுவான்? வான் போட்டிருப்பேன், வராதேன்னு போட்டிருப்பேன். வான் போட்டதற்கெல்லாம் வந்து நீயா கேட்டது எதுல இருந்து வருதுன்னா பொய், எல்லாமே பொய்யில இருந்து வருது. இது எதுக்காக தெரியுமா? வர்றதுனா வர வேண்டியதானே, பேச வைக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு 4-5 நாளா எங்க பார்த்தாலும் ராகவா லாரன்ஸ் அப்படியே பேச்சு. இதுல இப்ப இந்த நாய் வேற உள்ள வந்துருச்சா, இப்ப இது வேற குலைச்சிருக்கு தெரியும். இப்ப நம்ம திரும்பவும் குலைச்சிருக்கு தெரியும். நாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் கோவம் வரல, திரும்பவும் அவரை பத்தின புகழை குலைக்கிறது. அப்படியே இதெல்லாம் என்னன்னா பேச வைக்கிறது. உண்மைய சேவை செய்யறது நாளைக்கு ஏதோ உனக்கு செய்யற முதலீடு இல்ல, இந்த அரசியலுக்கு வர முதலீடு இல்ல தம்பா. நீ அறக்கட்டளை தான் வச்சு நடத்துற. அதுல யாருக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்கேன் வரவு செலவு கணக்க வெளிப்படையா அறிவிக்க முடியுமா? நான் செஞ்சிருக்கேன் கத்திக்கிட்டே இருக்க. நீ கத்துனா ஊடகம் காட்டுது, அதனால பேசுற. உன்னை மாதிரி எத்தனையோ பேர் செஞ்சுட்டு அமைதியா இருக்கான். அதுதான்டா உண்மையான தர்மம், அதுதான் உண்மையான சேவை. வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாம இருக்கு பாரு, அதுதான் தர்மம், அதுதான் உண்மையான தர்மம், அதுதான் உண்மையான சேவை, உண்மையான நீதி. புரிஞ்சுக்கா? நீயே உனக்கே இவ்வளவு பண்ண, உனக்கே இப்படி ஆயிரணும்னு நீ அதை ஒரு பெரிய தகுதியா பேசினா, அப்ப அன்னை தெரசாவுக்குலாம் எந்த பதவிடா கொடுக்கிறது? எந்த பதவி கொடுக்கிறது? பார்த்துக்க. இந்த நாயின்னு சொன்ன நாய்களுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்க. இல்ல அவர் தான் உத்தமரு, அவர்கிட்ட நாங்க கேட்டு பிஸ்கட் வேணும்னா பிஸ்கட் வாங்கிக்கிறோம், எலும்பு வேணும்னா எலும்பு வாங்கிக்கிறோம், பிரியாணி வேணும்னா பிரியாணி வாங்கிக்கிறோம். நாயவே பிரிச்சுட்டாயா, வெஜிடேரியன் டாக் நான் வெஜிடேரியன் டாக்னு பிரிச்சுட்டான். உனக்கு இதுக்கும் சூடு சொரணம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பயும் போடுவாரு யாரு? இதே நாய் சொன்னா பாரு. இந்த நாயே இப்ப என்ன போடும்னா நம்ம பேசுறதுக்கு எதிர்கருத்து கூட போடும். வேற வழி இல்லை. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் உட்கார வச்சாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். நன்றி, வணக்கம். சமர்க்களத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற அரசியல் சார்ந்த செய்திகளை தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் அறிந்து கொள்ள சமர்க்களத்தை பின்தொடருங்கள். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.